கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றார் தொழால் எனின். தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்று இருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. வணக்கம், வெல்கம் டு ஸ்பூத்திஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ராகி தோசை புதினா சட்னி. இது என்னோட ரொம்ப சிம்பிள் வெர்ஷன். ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வந்த உடனேயே ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு டின்னர் ரெசிபி இது. நான் அடிக்கடி செய்கிறது, வீக்லி ஒரு 2 தடவையாவது இந்த ரெசிபி செஞ்சுருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். என்னோடய வெஜ் பேட்சில் இப்போ புதினா நிறையா முளைச்சிருக்கு, அதுலேருந்து தான் பறிக்க போகிறேன். இது ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருந்தது. அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப வாசமாகவும் இருந்தது. அடுத்தது ராகி தோசை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெர்ஷன். இதில் நான் வெங்காயம், பச்சை மிளகா, ஜிஞ்சர் எதுவுமே போடவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டி எம்மி ராகி தோசை மின்ட் சட்னி ரெடி. நான் அடிக்கடி செய்கிற டின்னர் ரெசிபியில் இதுவும் ஒன்று. இதை எல்லார் கூடயும் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்பூத்திஸ் தமிழ் கிச்சன்.